முதல் வசனமா 1 கொரிந்தியர் 15:3 வாசி. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். அதுதான் நம்மளுடைய அடிப்படையான விசுவாசம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:4, 5, 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இது தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலியமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார்னு வசனம் சொல்லியிருக்குது. அப்ப நாம செய்யற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் எப்படி எல்லாம் நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத குறிச்சு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல எதற்காக என்னென்ன பாடுகள் அவர் பட்டார். ஏன்னா இன்னைக்கு யாருமே அவருடைய பாடுகளை குறிச்சு நம்ம எந்த அளவுக்கு நிதானிச்சு நம்ம வசனங்கள் நம்ம வரிசையா வாசிக்கிறோம். ஆனா அவர் அவர் வாழ்ந்த நாட்களில் எல்லா நாளுமே அவர் நமக்காக பாடுபட்டார். அன்று கைது செய்யப்பட்டு அன்று மட்டும் அவர் சிலுவையில அறையப்பட்டு அவர் வேதனைப்படவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளவு நெருக்கத்துல அவர் சோதிக்கப்பட்டார். எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் எப்படி வெற்றி பெற்றார். அதே போல சோதனைகள் தான் இன்னைக்கு நாம ஒவ்வொருவருக்கும் இருக்குதுங்கிறத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனா எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற முடியுங்கிறதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை குறித்து நாம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இததான் எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்திலேயே சொல்லியிருப்பாரு. அவைகளினால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது கிருகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சைகளின்படி நடந்து நமது மாமிசமும் மனதும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். சோ நாம முற்காலத்துல நாம இஷ்டத்துக்கு தான் நாம இருந்து கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் நமது நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தர் நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். யார் மேல விழ பண்ணினார்? தேவன் ஆவியான தேவன். அவர்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனா ஆதாமை எப்படி உண்டாக்குனார்னா தேவனுடைய சாயலாக மட்டும்தான் உண்டாக்குனாரு. ஏன்னா மிருகங்களோ அப்படி உண்டாக்கப்படவில்லை. அதனாலதான் கர்த்தர் நம்மளுடைய ஆத்மாவை யாருமே ஒருவருமே இழந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. அதற்காகவே அவர் எல்லா பாடுகளையுமே தன் மேல சுமந்தார். ஏன்னா நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் ஒருத்தரால மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குதுங்கிறத நாம முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம செய்யற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே நொறுக்கப்பட்டார். எப்படி நொறுக்கப்பட்டார்? தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? வாசிப்போமே. எபிரேயர்ல 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அதற்கப்புறம் மோசே மூலியமாக அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லோருக்குமே கொடுத்தாரு. யாருக்கு? அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்குமே அவர் கொடுத்தாரு. கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் வருஷந்தோறும் அவர்கள் ஆடையாவது மாடையாவது இரத்த பலி செலுத்த வேண்டும். அதுதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் இருதயத்துல வந்துட்டு அவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் செய்யற எல்லா பாவங்களுக்காகவும் அவர்கள் பலி செலுத்துவதன் மூலமா அவர்கள் பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்படுது. அதை வந்து அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி அவர்கள் வந்துட்டு பாவத்திலிருந்து விட்டு ஓடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாராலையுமே நியாயப்பிரமாணத்தை ஒருவராலுமே வந்து நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொன்னாங்க. எல்லோருமே வந்துட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மற்ற ஜனங்கள் எல்லோருமே வந்து பிதாவை வந்து நோக்கி அவர் பூமிக்கு என்னுடைய பாவத்துக்காக அவர் வந்து மரிப்பாருங்கிறத அவருக்கு தீர்க்க தரிசனமாக ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வந்து சொல்லியிருக்க தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக, மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்துவாருங்கிறத அவர்கள் முழுமையாக விசுவசித்திருந்தார்கள். எபேசியர் 1:7 வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே, புறஜாதியாக இருந்த நாம எல்லோருக்குமே வந்து பிதாவாகிய தேவனே வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனால நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து மீட்பு இருக்கு. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர் தெழுதலையும் நம்ம விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் வந்துட்டு அவர் பரிசுத்த ஆவியாக வந்துட்டு அவர் 2ஆம் வருகைக்கு வரைக்கும் நாம எல்லோருமே வந்து பரிசுத்தமாக அவருடைய வார்த்தையின்படி நாம கீழ்ப்படிந்து நடந்தாக்க கண்டிப்பா நமக்கு முழுமையான பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நாம எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவோங்கிற அந்த ஒரே விசுவாசத்துக்காக எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் வந்து எல்லா தீர்க்க தரிசிகளுமே வந்து மரணம் அடைந்தார்கள், விசுவாசத்தோடு தான் மரணம் அடைந்தார்கள். அவர்கள் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வரும் நாளிலே முதலாவது மரித்தோர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்க நாமும் அவரோட மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லியிருக்கோம். நம்ம இரு தரத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகளும் வந்துட்டு இருவருமே ஒன்றாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தினாலே நமக்காக வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு அநேக பேர் வந்துட்டு இந்த வசனங்களை வந்துட்டு பொதுவாக நம்ம வந்து வாசிச்சுட்டு போவோம். அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் என்னென்னமான பாடுகள் வந்து நம்ம வந்து பட்டாரு, ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அக்கிரமங்கள் நிமித்தம் வந்து அவர் என்னென்ன மாதிரியான பாடுகளை பட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எபிரேயர்ல 4வது அதிகாரத்துல 15வது வசனம், அதுக்கப்புறம் எபிரேயர்ல 2:18 வசனத்தை சேர்த்துவார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை போல இன்னைக்கு நாம எப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சோதனைக்குள்ள போய் நம்மளுடைய ஆசை இச்சைகளினால வந்துட்டு பாவத்துல விழுகிறோமோ அதே போல வந்துட்டு அவருக்கும் எல்லா விதமான சோதனைகள் நம்மை போலதான் வந்துட்டு சோதனை இருந்துச்சு, அதே போல வந்துட்டு சோதிக்கப்பட்டாருங்கிறதுக்கு. ஆனா அவர் எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு அவர் பாவமே செய்யவே இல்லைன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு அநேக ஆதார வசனங்கள் வந்து பைபிள் முழுக்க வந்துட்டு இருக்குது. பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்காக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம வந்துட்டு ஒவ்வொருவரும் சோதனைகள்ல விழுந்து பாவத்துல விழும் பொழுது நம்மளை காப்பாற்றுவதற்கு, நம்மளை வந்துட்டு பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி? யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்துட்டு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். எதற்காக அப்படி செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எபிரேயர்ல 2:14 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பிள்ளைகள் நாம எல்லோருமே மாம்சத்திலையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி மனித குலம் எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து மரண பயத்திலே வந்துட்டு அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் அவர் வந்து விடுதலை பண்ணுவதற்காக தான் வந்துட்டு தேவனே வந்து மாம்சத்துல வந்து வெளிப்பட்டார். அப்ப கர்த்தர் வந்துட்டு நாம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பாவத்திலிருந்து எப்படி பாவத்தை எதிர்த்து போராடுவணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதனாலதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் எப்படி வந்துட்டு எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டாரோ நாமும் அதே போல வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும். சோ அவர் என்னென்ன மாதிரியான பாடுகள் வந்துட்டு அவர் வந்து அனுதினமும் அவர் வந்துட்டு பட்டார் அப்படிங்கிறதை வாசித்து பார்ப்போம். லூக்கால 4வது அதிகாரத்துல 16 அதுக்கப்புறம் 28-30. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களிலே பேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபமூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு தன்னுடைய ஊழிய நாட்கள் துவக்கத்துல பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு அவர் வராரு. வந்து அவர் வந்து ஜெப ஆலயத்துல போய் எல்லா வசனங்களையும் அவர் வந்து வாசிக்கிறார். தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறியது அப்படின்னு சொல்லி இந்த 4வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னாக்க, அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு அவர்கள் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்ற விதத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுமே, அவங்க ஊரார் எல்லாருமே அவர் மேல வந்துட்டு கோபப்பட்டு அவர் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அவர் வந்து கொல்லுவதற்காக வந்துட்டு செங்குத்தான மலையில் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஒரு கும்பலே சேர்ந்து அவரை வந்துட்டு பிடிச்சிட்டு போனாங்க. அவரோ வந்துட்டு அவர் அங்கிருந்து வந்துட்டு கடந்து போய்விட்டார்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வசனம் தெளிவாக இருக்குது. பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊராரே வந்துட்டு அவர் நற்கிரிகைகள் செய்ய மட்டும்தான் வந்தார். அவர் சத்தியத்தை வந்து சொல்லதான் வந்தார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க போவது நம்மளுடைய சொந்த வீட்டாரோ இல்ல நம்ம சொந்த ஊராரோ நம்மளை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க, நம்ம வந்து நிராகரிக்கிறாங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுனாக்க நாம உண்மையிலே அவருடைய ஆவியினாலதான் வந்து வழிநடத்தப்படுகிறோங்கிறத நாம வந்துட்டு உறுதி செய்து கொள்ளலாம். அதற்காக நாம வந்துட்டு சந்தோஷமும் படலாம். ஏன்னா நாம வந்து கர்த்தருக்குள்ள சரியான வழியில தான் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு வந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். லூக்கால 11வது அதிகாரத்துல 14-15 வாசி. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு நம்ம மத்தியிலேயே வந்துட்டு நிறைய சகோதர சகோதரிகளை வந்து பாக்குறோம். கண்ணு தெரியாதவங்களை பாக்குறோம், ஊமையாக இருக்கிறவங்களை பாக்குறோம். ஆனா நமக்குள்ள வந்து ஆவியில வந்து வைராக்கியமும் வருது. இவர்களை எப்படியாவது வந்துட்டு நாம ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம எவ்வளவோ வந்துட்டு பிரயாசப்படுறோம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இதே அதிகாரத்தை அவர் அன்னைக்கு செஞ்ச எல்லா அற்புதங்களையும் நம்மளால செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவர்கள் மத்தியில வந்துட்டு யூதர்கள் மத்தியில வந்து அவர் வந்து ஒரு ஊமையானவனை வந்துட்டு பேச வச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த அவங்களுடைய ஜனங்களே வந்துட்டு இவன் வந்து பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அறிக்கை செய்யறாங்க. இப்ப கர்த்தர் வந்து நற்கிரிகளை செய்யும் பொழுது அங்க வந்துட்டு எப்பொழுதுமே அங்க வந்துட்டு அவர்கள் வந்து எதிர்த்து நின்றார்கள். ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே வந்துட்டு அவரை வந்துட்டு துன்பப்படுத்தி கொண்டேதான் வந்து இருந்தாங்கிறத இந்த வசனத்துல வந்து நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் யாருக்காக செய்தார்? நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் வந்து நெருக்கப்பட்டாருங்கிறதை நாம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நாம செய்யற ஒவ்வொரு பாவங்களும் நாம செய்யறப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் எனக்காக நொறுக்கப்பட்டார். அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தை நாம வந்துட்டு நிதானிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்க நாம வந்து பாவத்துல விழாதபடி இருப்பதற்கு ஆவியானவர் நம்மளை வந்து எப்பொழுதுமே வந்துட்டு அவருடைய வார்த்தையின் வழியாக வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். ஏசப்பா இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற யோவான் எல்லா வசனங்களையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உலகத்தின் மேல வந்துட்டு சிநேகம் கொள்ளாதீர்கள். ஒரு வந்து உலகத்துக்கு வந்து சிநேகிதனாக இருந்தாக்க கர்த்தருக்கு விரோதியாக தான் இருக்க முடியும் அப்படிங்கறதான் வந்துட்டு அன்னைக்கே ஏசப்பா சொன்னாரு. இன்னைக்கு நாமளும் இந்த வார்த்தைகளை குறித்து மற்றவர்கள்ட்ட நாம போய் உபதேசம் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஏளனமான பேச்சுக்களும் எதிர்ப்புகளும் நமக்கு வருது. அன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு பேசினப்ப பரிசேயர்கள் அவரை வந்து அவர் பேசின வசனங்கள் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நிராகரித்து அவரை வந்துட்டு கேலியும் கிண்டலும் ஏளனம் செய்தார்கள். இதே அனுபவம் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் வந்து பரிசேயர்கள் மத்தியிலும் அவர் எங்கு சென்றாலுமே பரிசேயர்கள் வந்து இருந்தார்கள். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நற்கிரிகளை செய்தார். அதே போல வந்துட்டு அவர்கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள்
பின்னாளிலே கூட அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள், அவரை விட்டு பிரிந்து போனார்கள் கூட நமக்கு வந்து சில வசனங்கள் வந்து இருக்குது. அடுத்தது லூக்கா 20:20 வாசி. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்தாரா? அவங்க வந்துட்டு அவருடைய பேச்சுல வந்துட்டு நாம இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து கணக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அன்னைக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டப்ப அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு விபச்சார பெண்ணை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீசருக்கு வரி கட்டுவது வந்துட்டு சரியா இல்லையா அப்படிங்கிறத குறித்து வந்துட்டு அவங்க வந்துட்டு தர்க்கம் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலயும் அவர்களை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு சிக்க வச்சு அவர் வந்து பாவத்துல விழுத்தவர்களை வந்துட்டு துன்பத்துக்குள்ள அவர் வந்து ஒவ்வொரு நாளும் பட்ட வேதனை. ஏன்னா நீங்க வந்துட்டு அவர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எபிரேயர்ல சொல்லியிருப்பாரு, அவர் வந்து மாம்சத்துல இருந்த நாட்கள் எல்லாம் தம்மை ரட்சிக்கிற தேவனை நோக்கி அவர் வந்துட்டு பலத்த கண்ணீரோடும் அவர் வந்து ஜெபம் பண்ணினார்னு சொல்லி இருக்கிறப்ப அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு நெருக்கப்பட்டாருங்கிறத நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் தான் அவர் இதெல்லாம் செய்தார். ஸோ தேவன் வந்துட்டு எவ்வளவு நம்ம மேல வந்துட்டு அன்புள்ளவராக இருந்தார். நம்மளை எல்லாருமே வந்துட்டு தேவனுடைய சாயலாக தான் வந்துட்டு படைச்சார். ஆனா நாமளோ வந்துட்டு நம்மளுடைய மாமிசமும் மனசும் விரும்பினதை வந்து செஞ்சோம். அவருடைய நீதியான கட்டளைகளை நாம முழுமையாக உணர்ந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நாம முற்காலத்துல இருந்தோம். ஆனா இன்னைக்கும் வந்து கர்த்தருடைய கிருபையினால அவர் நம்மளை வந்துட்டு தெரிந்து கொண்டார். அவர் நம்ம வந்துட்டு அவர் நமக்கு வந்துட்டு வெளிப்பட்டார். நாம அவரை வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஏற்றுக்கொண்ட நாம கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கணுங்கிறது தான் வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல பின்வாங்கி போகிறதற்கு இன்னைக்கு அநேக உபாய தந்திரங்களை பிசாசானவன் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த உலகத்துல நமக்கு அனுதினமும் சோதனைகள் உண்டு அப்படிங்கிறத நாம கர்த்தர் மறுபடியும் வந்துட்டு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதே போல விசுவாசத்துல உறுதியாக இருந்து நாம வந்துட்டு விசுவாச பரீட்சையில ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் வந்துட்டு கர்த்தர் நம்மளை அனுதினமும் வழி நடத்துறார். அவர் வந்துட்டு அவருடைய சாட்சி நம்மளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு எப்பொழுதுமே இருக்குது. நமக்குள்ள வந்துட்டு சாட்சி இல்லை, அனுதினமும் அவருடைய வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு சாட்சிகள் வந்துட்டு இருப்பதற்கு குறைவாக தான் இருக்கும். அந்த சாட்சிங்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில வந்துட்டு நடக்கிற உரையாடல்கள், மற்ற காரியங்கள்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஆவியின் கனியோட நாம வந்துட்டு வழிநடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். அடுத்தது யோவான்ல 6வது அதிகாரத்துல 60, 61, 66. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். ஆமென். ஏசப்பா வந்துட்டு தன்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஒருத்த வந்து பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன் அப்படிங்கறத வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் வந்து போதிக்கிறப்ப அங்க இருந்த சீஷர்கள் எல்லோருமே வந்து இடரல் அடைந்துட்டாங்க. அதோட அர்த்தம் என்னங்கிறத வந்து அவர்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்துட்டு நான் சொல்லுகிற வசனங்கள் வந்து ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுங்கிறது சொன்னதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னாக்கா 66வது வசனத்துல அவருடைய அநேக சீஷர்கள் வந்துட்டு அவரை விட்டு பின்வாங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேதுருகிட்ட கேட்பாரு, இப்ப நீங்களும் என்னை விட்டு போகிறதுக்கு மனதாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறப்ப, இல்ல நாங்க வந்து யார் இடத்துல போகும், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு அது வரைக்கும் அவர் வந்து ட்ரெயின் பண்ணி அவ்வளவு பேர் வந்துட்டு, அது எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, இந்த முதலாண்டோ இல்ல 2வது ஆண்டுலயோ இந்த வசனங்கள் வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தின் போது அது நடைபெற்ற சம்பவமானு தெரியல. அப்ப அவ்வளவு நாட்கள் வந்துட்டு கர்த்தருடைய பயணித்து அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதே போல தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து அவர் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை வந்து ட்ரெயின் பண்றாரு. இந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்கள்ல சிலர் வந்துட்டு சில உபதேசங்கள் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி வந்துட்டு போனாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்குங்கிறத நாம் வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம்.
இன்னைக்கு நாமும் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல அவருடைய வசனத்துல வந்து இடரல் அடைஞ்சோ இல்ல அவிவிசுவாசத்துல வந்துட்டு நாம கடினப்பட்டு போயிருந்தோம்னாக்க நம்ம வந்துட்டு ஏசாயா 53 சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம தியானிக்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்மளுடைய இருதயம் வந்துட்டு கரைந்து போகும். கர்த்தர்ட்ட மறுபடியும் வந்துட்டு மனம் திரும்பி நம்மளுடைய வழிகளில் எல்லாத்தையும் வந்து நேராக்குறதுக்கு அந்த வசனம் வந்து நமக்கு வந்துட்டு எப்பொழுதுமே வந்து ஒரு ஆறுதல் அளிக்கிறதும் ஒரு உந்துதலாகவும் இருக்கும். வாசிப்போம் யோவான் 7வது அதிகாரத்துல 3-5 வரைக்கும். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். ஆமென். ஆமென். அவருடைய சொந்த சகோதரர்கள் வீட்டாரே வந்துட்டு அவர் செய்கிற கிரிகைகள் எல்லாவற்றையுமே பார்த்து ஒரு ஏளனமாக அவரை வந்துட்டு விசுவசிக்காம இருந்தாங்க. ஆனா வந்து அந்த ஊர் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து விசுவசித்தார்கள். ஆனா அவருடைய வீட்டாரே வந்துட்டு அவரை வந்துட்டு விசுவசிக்காம போனாங்க. இன்னைக்கு அதே போல அனுபவம் தான் நம்ம சபையிலையும். இன்னைக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க கணவன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மனைவி ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். அதே போல மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். இல்ல பிள்ளைகள் சில வீட்டுல வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சித்தமும் வந்துட்டு ஒரு முழு குடும்பமாக எல்லோருமே, நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே நாம வந்து சேவிப்போம்னு சொல்றபடி இன்னைக்கு நம்மளே வந்துட்டு அநேக சகோதர குடும்பங்கள் மத்தியில வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கே, அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனே வந்து மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆனா அவர்கள் வந்து அதை முழுமையாக உணர்ந்து விசுவசிக்கல. ஏன்னா இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களாக சொன்ன வசனங்கள் தான். அவர்கள் எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். வாசிப்போம் இன்னொரு வசனம் யோவான்ல 7:40-43 வரை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார்? தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஆமென். ஆமென். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லா யூதர்களுக்குமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு வெவ்வேறமான அபிப்பிராயங்கள், கருத்துகள் இருந்துச்சு. சில பேர் வந்து இவர் தீர்க்கதரிசி, சில பேர் வந்து இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அப்ப கிறிஸ்து வந்துட்டு இவர் நாசரேத்துல இருந்தானே வந்திருக்கிறாரு, ஆனா கிறிஸ்து வந்து பெத்லகேம்ல இருந்தானே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இவை எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு அவர் தன்னுடைய காதுபட கேட்டு அவங்களோட வந்துட்டு மக்கள் வந்து அறியாமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு அவர்களை வந்துட்டு பொறுத்து கொண்டு பொறுமையாதான் வந்து அவர்களோட வந்துட்டு பயணித்து கொண்டு இருந்தார். அடுத்தது லூக்கா 18வது அதிகாரத்துல 31-33 வரைக்கும். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோட எழுந்திருப்பார் என்றார். ஆமென். அவருடைய சீஷர்களுக்கு எல்லா காரியத்தையுமே அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. என்ன நடக்க போகுது மனுஷகுமாரன் சொல்லி அவர் வந்துட்டு புறஜாதிய இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் கொலை செய்யப்படுவார், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார்னு சொல்லி அவர் வந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல 3 முறை இதை வந்து சீஷர்கள்ட்ட வந்துட்டு சொல்லி இருக்கிறார். இருந்த போதிலும் அவர்களால வந்துட்டு அதை வந்து முழுமையாக உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்களும் நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர்களால வந்து முழுமையாக அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ஏன்னா அவர் வந்து போஜனத்தின் போது அவர் வந்து நான் உங்களை விட்டு போக போறேன், நான் மறுபடியும் உங்களுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து அவர்களால முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியல. அப்போ வந்து சொல்றாரு, பின்னாளிலே ஆவியானவர் வரும் பொழுது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வந்துட்டு நடத்துவாரு. நான் இப்ப நிறைய காரியங்களை சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு புரிய போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ இதே போல காரியங்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு 2ஆம் வருகைக்கான அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்து வசனங்கள் வந்து நம்ம கண் முன்னாடியே நடக்குது. நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு அதே போல ரகசிய வருகையை குறிச்சும் வந்துட்டு அநேக போதனைகள் வந்துட்டு இருக்குது.
உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் அப்படின்னு வந்து கர்த்தர் இதை எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய வசனங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் இருக்கும், வசனத்துக்கு வசனம் தான் வந்துட்டு விளக்கத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு வசனத்துக்கு வசனம் தான் வந்துட்டு அர்த்தம் கொடுக்கிற காரியங்களை நாம வந்து பார்த்திருக்கிறோம். ஆனா வந்துட்டு இன்னைக்கும் நாம வந்துட்டு அநேகர் வந்துட்டு அவருடைய 2ஆம் வருகை எப்படி வசனத்தின்படி எந்த மாதத்துல இருக்கும் அப்படிங்கறத உறுதிபட நமக்கு வந்து லேவியர் 23வது அதிகாரத்துல வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாம வந்து முழுமையாக வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்குது சில பேருக்கு. ஏன்னா வந்துட்டு உலகத்துல உள்ள பிரசங்கங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்துட்டு பிரசங்கிக்கப்படுகிறார்கள். ஏன்னா முதல்ல வந்துட்டு அந்தி கிறிஸ்து வந்து சிப்பு, அதுக்கப்புறம் பார்கோடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டு இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி காலத்துக்கு ஏற்றபடி வந்துட்டு அவர்களும் வந்துட்டு செய்திகளை மாற்றிக்கொண்டே போகிறார்கள். ஆனா ஒரே விஷயம், அந்தி கிறிஸ்துங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு அதை வெவ்வேறு வடிவத்துல கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா மக்களை வந்துட்டு ஒரு பதட்டத்திலே எப்படி ஒரு சினிமா காட்சி கிளைமேக்ஸ் வருமோ அதே போலதான் வந்துட்டு அவர்களை வந்துட்டு அந்த போதகர்களை அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே வந்துட்டு கர்த்தர் என்ன வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, என்ன தீர்க்க தரிசனம், எதுக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்காருன்னா நாம எல்லோரும் வந்துட்டு இவைகள் நடக்கும் பொழுது நாம இன்னும் விசுவாசத்துல வந்து வளரணும். அதே போல இறுதி நாட்கள்ல வந்துட்டு உலகம் வந்துட்டு ஒரு மாயையை நோக்கி ஒரு இக்கட்டுக்குள்ள போகுங்கிறத கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. யாருக்கு வெளிப்படுத்தி இருக்காரு? அவருடைய வசனத்தை விசுவசித்து அதன்படி நடப்பவர்கள் பயம் இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம யாருமே வந்துட்டு சிதறி போயிடக்கூடாது. நமது மனசும் மாம்சம் விரும்பினபடி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வசனத்தின் மேல வந்துட்டு அவிவிசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா பிசாசானவன் உள்ள கொண்டு வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்ப நாம எந்த விதத்திலையும் எதற்குமே இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நாம வந்துட்டு வசனத்தை முழுக்க ஆராய்ச்சி பண்ணி நாம வசனத்தை வச்சு நாம வந்து ஜெபம் பண்ற பிள்ளைகளாக இருக்கணும். சோ அடுத்தது லூக்கா 22:20 வாசி. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தில் நாளாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆமென். அடுத்து 24 வாசி. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமென். சோ ராகபோஜனத்தின் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு அவர் வந்து 2வது அந்த ரத்தத்திலான புதிய உடன்படிக்கை வந்துட்டு சீஷர்கள் மத்தியில வந்துட்டு அதை வந்துட்டு ஏற்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ராகபோஜனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அவர்களுடைய கால்களை வந்துட்டு யோவான்ல 13 பார்த்தோம்னா அவருடைய கால்களை வந்து கழுவ போகிறாரு. கழுவ போறப்ப பேதுரு வந்துட்டு தடுக்கிறாரு. தடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்து அனுமதிக்கிறாரு, கால்களை வந்துட்டு கழுவுறாரு. கழுவுனதுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்றாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து சீஷர்கள் மத்தியில வந்துட்டு நான் தான் நீங்க நினைக்கிற ஆண்டவர் போதகர் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரத்துல அவர்களுக்குள்ள சீஷர்கள் மத்தியிலையும் கர்த்தருக்கு முன்னாடியே வந்துட்டு யார் நமக்குள்ள வந்துட்டு பெரியவனாக இருப்போம்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வாக்குவாதங்கள் வந்துட்டு வருது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்து நன்றாக உள்ள போய் இருந்தும் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நாம அறிந்திருந்தும் நாம இன்னைக்கு எவ்வளவு விதமான நம்மளுடைய நாவினால எவ்வளவு விதமான தவறுகள் செய்யறோம். நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கர்த்தர் எப்படி வந்துட்டு தன்னை தாழ்த்தினார், அப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் வந்துட்டு கால்களை கழுவினார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிறத நாம இந்த வசனத்துல வந்து பாக்குறோம். அந்த அளவுக்கு நாம வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவனுக்காக நம்ம வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்து தாழ்த்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வாசிப்போம். மத்தேயுல 26வது அதிகாரத்துல 21, 31, 34 இந்த 3 வாசம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று
எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். முதல்ல வந்து கர்த்தர் வந்து மாம்சத்துல இருந்தப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு துக்கப்பட்டிருப்பாரு, வேதனைப்பட்டிருப்பாரு, நமது பாவத்தின் நிமித்தம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களே வந்துட்டு அவரை வந்துட்டு கூட இருந்தவனே வந்துட்டு காட்டி கொடுப்பாங்கிறத முன்னாடியே வந்துட்டு சொல்றாரு. அதே போல நீங்க வந்துட்டு என் நிமித்தம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு இடரல் அடைந்து நீங்க வந்து என்னை விட்டுட்டு போயிருவீங்கிறதையும் வந்து சொல்றாரு. ஆனா அதை வந்து மறுத்து வந்துட்டு பேதுரு வந்து பேசுறாரு, நான் வந்துட்டு உங்களுக்காக எல்லாத்தையுமே வந்துட்டு என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க, நீ கண்டிப்பா என்னை வந்துட்டு 3 தடவை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மறுதலிக்க போற அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர் தேவன் வந்து பாத்தீங்கன்னாக்க மாம்சத்துல வெளிப்பட்டப்ப நம்மளை போலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா அவர் எல்லா சோதனைகளிலும் தேவனுடைய ஆவியினாலே வந்து அவர் வந்து வழிநடத்தப்பட்டு அவர் வந்து மரணத்தை வந்துட்டு ஜெயம் கொண்டார். சோ நாம ஒவ்வொருத்தருமே வந்து மரணத்தை வந்துட்டு ஜெயம் கொள்ளணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் நமக்கு இந்த வசனங்களை எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. பிலிப்பியர்ல 2வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். சோ அவர் தேவனே மாம்சத்துல வந்துட்டு வெளிப்பட்டார். ஆனா அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஏன்னா அவரை கைது செய்ய போறப்ப யாரை தேடுகிறீர்கள்னு சொன்னப்ப, இயேசுவை தேடுறோம்னு சொன்னப்ப, அது நான்னு சொல்றப்ப அவர்கள் எல்லோருமே வந்து பின்னிட்டு போய் வந்து விழுந்தார்கள். ஆனா கர்த்தரோ வந்துட்டு தம்மை வந்துட்டு எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க முன்னாடி போய் என்னை கைது செய்யுங்கள்னு சொல்லி தன்னை வந்துட்டு தாழ்த்தினார். அந்த எல்லா அதிகாரத்தையும் வந்துட்டு விட்டுட்டு, எதற்காக? நம்மளுடைய மீறுதல்கள்ல இருந்து நம்ம வந்துட்டு விடுதலை பெறணுங்கிறதுக்காக மட்டுமே தான். நாம எல்லோருமே என்றென்றைக்குமே, அன்றைக்கு ஆதாம் வந்து பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தது போல, இன்று உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதர்களுமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆகிவிட்டோம். ஆனாலும் இருந்த போதிலும் நாம மறுபடியும் வந்துட்டு தேவனோட ஒப்புரவு ஆகணுங்கிறதுக்காக தேவனே வந்து மனுஷனாக அவர் வந்தாரு. சோ அவர் வந்துட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையுமே வந்துட்டு அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே அவர் வந்து விட்டுட்டு வந்துட்டு நமக்காக வந்துட்டு தரித்திரரானார், அடிமையின் ரூபம் எடுத்தாரு அப்படிங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும். தம்மை வந்துட்டு அவர் எப்படி தேவனே வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மனிதர்களுக்கு முன்னாடி வந்துட்டு தன்னை தாழ்த்தினாரோ, அதே போல இன்னைக்கு நான் ஏன் வேட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில வந்துட்டு தாழ்மை இருக்குதா, மற்ற சகோதரர்களோட தாழ்மை இருக்குதா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்குள்ள பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு எதிர்த்து நிற்பார். ஆனா தன்னை வந்துட்டு தாழ்த்தணும், வசனத்தின்படி வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு கிருபை அளிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, அவர் வந்துட்டு கைது செய்யப்படுவதற்கு முன்பாக கெஸ்தமனி தோட்டத்திற்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன மாதிரியான பாடுகளை வந்துட்டு அவர் அனுதினமும் வந்துட்டு அவர் வந்து பட்டார். அவர் வந்துட்டு நம்மளை போல சோதனைகளை அனுதினமும் எப்படி சந்திச்சார், இதே மாதிரியான சோதனைகள் தான் நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி கர்த்தர் வந்துட்டு ஜெயம் கொண்டாரோ அதே போல நாமும் வந்துட்டு ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லூக்கா 22:44 வாசி. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென். அவர் கைது செய்யப்பட போறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு அறிந்திருந்தார். இருந்த போதிலும், பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், அது என் சித்தம் இல்ல உம்முடைய சித்தம் தான் வந்துட்டு அவர் வந்து ஜெபம் பண்றாரு. அவர் சரீரத்துல இருந்து அந்த வேதனை வந்துட்டு வேர்வையின் இரத்த பெருத்துளிகளாக வந்துட்டு தரையில விழுந்ததை வந்து நம்ம வந்து வசனத்துல பாக்குறோம். அப்ப அவர் நம்மளை போல மாம்சத்துலதான் இருந்தாரு. அவருடைய மரணத்தை குறித்து அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த வேதனையை குறித்து கர்த்தர்ட்ட வந்துட்டு அவர் வந்து ஜெபத்துல வந்துட்டு வைக்கிறாரு. ஆனா ஜெபத்துல வைக்கிறப்ப அவர் சித்தப்படின்னு தான் வந்துட்டு கேட்கிறாரு. அதே போல நாமும் வந்து இன்னைக்கு வந்துட்டு அவருடைய சித்தத்துக்கு நாம எல்லா காரியங்களையும் நாம வந்துட்டு ஒப்பு கொடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மார்க் 14:37-41 வரைக்கும். பின்பு அவர் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வந்து கொடுத்த கட்டளையே பாத்தீங்கன்னாக்க, எங்கு 2 அல்லது 3 என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போறாரு, நீங்க 3 பேர் இங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துல போய் அவரை வந்து ஜெபம் பண்றாரு. ஆனா திருப்பி வந்து பாக்குறாரு, அங்க அவர்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணவே இல்லை, அவர்கள் எல்லோருமே உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர் வந்துட்டு அவருடைய சீஷர்கள் வந்துட்டு அவருடைய சீஷர்கள் அங்க நடந்து கொண்ட முறைமையை பார்த்து அவருக்கும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு வேதனை வந்துட்டு இருக்கும். ஆனா அதை சொல்றாரு, மாம்சம் வந்துட்டு பலவீனமா தான் இருக்குது, ஆனா ஆவியோ வந்துட்டு உற்சாகமா இருக்கிறது. அப்போ மாமிசமும் ஆவியும் வந்துட்டு எப்பொழுதுமே வந்து ஒன்றோடு ஒன்று வந்து எதிர்த்து நின்று கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நாம தேவனுடைய வானத்தை பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் நம்மளுடைய மாமிசத்துக்குள்ள வந்து சரீரத்துக்குள்ள வந்து இருக்கிறாரு. அப்ப அந்த அந்த பலவீனத்தை கண்டிப்பா வந்து மேற்கொள்வது எளிமையான காரியங்கிறத வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் அந்த வேதனை நிறைந்த நேரத்திலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு உற்சாகமா அந்த 3 முறை போய் அவர் வந்துட்டு ஜெபம் பண்ண விஷயங்களை நாம் வந்து பார்க்க முடியுது. அதுக்கடுத்து நமக்கு தெரியும், யூதாஸ் வந்துட்டு வந்து அவரை வந்துட்டு முத்தம் செய்து அவர் வந்துட்டு அவன் கூடயே இருந்து அந்த 3 வருட காலமும் அவர் கூடயே இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு கடைசியில ஒரு சின்ன ஒரு பொருளாசை நிமித்தம் வந்து யூதாஸ் வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு அவருக்கு வந்து துரோகம் வந்து செய்யறாரு. அவர் வந்துட்டு அவருக்கு எல்லாமே அறிந்திருந்தவர் தான், இருந்தாலும் அவர் வந்துட்டு நம்மை போன்ற மாம்சத்துல இருக்கிறப்ப அவருக்கு வந்துட்டு உண்டான வேதனைகள் எல்லாமே வந்துட்டு அவர் வந்துட்டு முன்னாடி இதெல்லாம் நடக்குங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் வராரு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு எதிராக யாராவது வந்துட்டு விரோதமாகவோ இல்ல துரோகம் செய்துட்டாலோ நம்மளால வந்துட்டு அதை வந்து கடந்து போக முடியுதா, இல்லைன்னா இன்னமும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டு அதை வந்து அசை போட்டுக்கொண்டு அவரை மன்னிக்க முடியாம நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத நிதானிச்சு வந்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு எல்லோருடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களை எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நாமும் வந்து மற்றவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம வந்துட்டு மன்னிக்கிற பிள்ளைகளாக பழகி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதை வந்துட்டு இலகுவாக வந்துட்டு அதை மேற்கொள்ள வேண்டும். அதை வந்து நாம இருதயத்திலேயே வச்சு கசக்கிக்கிட்டே இருந்தோம்னாக்க அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாகவே வந்து இருக்கும். அடுத்தது வந்து அவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு அவரை வந்து எப்படி கூட்டிட்டு போனாங்கிறதையும் வந்துட்டு பார்ப்போம். யோவான்ல 18வது அதிகாரத்துல 12-13. அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் அந்த 3 வருஷம் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவரால் வந்துட்டு சுகம் பெற்றவர்கள் நன்மையை அடைந்தவர்கள் அநேகர் வந்துட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு எழுதணும்னாக்க இந்த புஸ்தகமே வந்து கொல்லாதுன்னு சொல்லி வந்துட்டு நமக்கு யோவான்ல வசனம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு நற்கிரிகளை செய்தவரை வந்துட்டு எப்படி அவரை வந்து கைது செய்யறாங்க, அவரை சூழ்ந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டமே அவரை சூழ்ந்து அவரை வந்து கட்டி தான் வந்துட்டு இழுத்துட்டு போறாங்க. இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன், நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வந்துட்டு ஒரு 100 பேத்துக்கு மத்தியில நாம ஒரு குற்றவாளியாக நிக்கிறப்ப நம்மளால வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு சகிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்மளால அதை மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். இதெல்லாம் கர்த்தர் எதுக்காக செஞ்சாரு? ஏன்னா அவர் ஒரு செகண்ட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கட்டளை கொடுத்தா அவர்கள் எல்லோருமே வந்துட்டு இறந்து போய் விடுவாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு வல்லமை உள்ள தேவன் அவர்.
ஆனா அவர் வந்து நம்மளுடைய பாவத்துக்காகவும் நமது மீறுதலுக்காகவும் வந்துட்டு அவர் வந்து அடித்து நொறுக்கப்பட்டார், அவமானப்பட்டாருங்கிறத வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து யோவான்ல 18வது அதிகாரத்துல 22, 24. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். ஆமென். சோ அவர்கள் வந்து அங்க பாத்தீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ காரணமே இல்லாம வந்துட்டு அவரை வந்துட்டு கன்னத்துல வந்துட்டு அரைஞ்சாங்க. அதே போல அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறப்ப, பிளாத்து கிட்ட கூட்டிட்டு போறப்ப சரி, கைப்பாவிடம் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போறப்ப வந்துட்டு அவரை வந்துட்டு கட்டுண்டவராக தான் வந்துட்டு அவரை வந்து அனுப்பினாங்க. அவரை வந்துட்டு நடக்க கூட வந்து அவரை வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு அந்த அளவுக்கு விடல. அப்ப நம்மளுடைய கைகளை கட்டி நம்ம இழுத்துட்டு போனா நமக்கு எப்படி இருக்குமோ, அதை வந்துட்டு இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு ஏற்பட்ட காரியங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய மீறுதல்கள். நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவரோட ஒப்புரவாகணும், அவருடனே வந்து மறுரூபமாக்கப்படணும். ஏன்னா பாவத்தின் நிமித்தம் நாம யாரும் வந்துட்டு நம்முடைய ஆத்துமாவை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானிக்கணும். எப்பொழுதுமே அந்த நிதானத்துல இருந்தாதான் வந்து நம்மளுடைய வார்த்தையிலும் நம்மளுடைய பார்வையிலும் நாம கேட்கக்கூடிய அந்த சத்தங்கள் கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகளை கேட்கிறோமா இல்லையா? ஏன்னா நமக்கு நம்மளை சுத்தி வந்து உலகத்துல வந்துட்டு எங்க போனாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு சினிமா பாடல்களோ ஏதாவது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் வந்துட்டு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அந்த இதுக்குள்ள நாம இழுக்கப்பட்டு போகிறோமா, இல்ல வந்து நம்மை நாமே வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக அவருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுறப்ப நாம வந்துட்டு அந்த இடத்தை விட்டு போகணுமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து நிதானிக்க வேண்டிய நேரம். ஏன்னா காலம் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடக்கிற நியூஸ் எல்லாத்தையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுமே வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன்ல விழக்கூடிய அந்த தருணத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம வந்து வசனத்தின் மூலியமாவும் நிதானிக்க முடியும். ஏன்னா தானியேல் 2வது அதிகாரத்துல நேபுகாத் ராஜா வந்துட்டு அவர் கனவு காண்றாரு. கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அந்த சிலையோட பாதத்துல வந்துட்டு வந்து விழுந்து நொறுங்கினதுன்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல்லே வந்துட்டு ஒரு பெரிய பர்வதமாக மாறியது. அது தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு குறிக்குது. சோ அந்த ஒரு தருணத்துலதான் நாம வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாடும் வந்துட்டு அந்த குளோபலைசேஷன்ங்கிற அந்த வலைப்பின்னல்ல வந்துட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறது. ஒரு தேசம், அமெரிக்கா தேசம் அங்க வந்து நெருக்கடி கொடுக்குது மற்ற தேசங்களுக்கு எல்லாம். அப்ப அந்த தேசங்களுக்கு கொடுக்குறப்ப வந்துட்டு ஒவ்வொரு விதமான எக்கனாமிக் ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இது கடைசியில வந்துட்டு ஒரு பெரிய யுத்தத்துக்கு வந்து வழிவகுக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. நாம இதுல எல்லாமே இதையும் ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நீங்க வந்துட்டு அங்க உலகத்துல நடக்கிறது எல்லாவற்றையுமே நீங்க பாருங்க, எல்லாத்தையும் வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்கன்னா நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை வந்துட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாம வந்துட்டு ஜெபத்துல வந்து வேண்டிக் கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நாம வந்துட்டு நம்மை சுற்றி நாம வந்துட்டு ஒரு மாயமான ஒரு வலைக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரியான பதில்கள் தான் நமக்கு வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது லூக்கா 21வது அதிகாரத்துல அது வந்துட்டு ஒரு கண்ணியை போலதான் வரும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த அழிவு வந்துட்டு சடுதியாக தான் வரும். அதற்கு முன்னாடி வந்துட்டு அதற்குண்டான ஆயத்தங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சோதம் கொமோரம்ல அந்த அழிவு, ஏன்னா முந்தின நாள் இரவு லோத்து வந்துட்டு தன்னுடைய பெண்களை வந்துட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கணவன்மார்கள்ட்ட அந்த மாப்பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க வந்து கிளம்பி வாங்க, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர்கள் யாருமே அதை நம்பவும் இல்லை, அதை வந்து மறுத்து விட்டார்கள். ஆனா அடுத்த நாள் வந்துட்டு லோத்து வந்துட்டு கிளம்பி போன அடுத்த நிமிஷமே வந்துட்டு வானத்திலிருந்து கந்தகமும் நெருப்பு வந்துட்டு மொத்தமா வந்துட்டு அந்த ஊரை சோதம் கொமோரங்கிற அந்த பட்டணத்தை அழித்து போட்டது. அது இன்றும் வந்துட்டு அது இருக்குது அந்த பட்டணங்கள். ஆனா மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத இடமாக தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அது டாக்குமெண்ட்ரியாவே இருக்குது. அப்ப அதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் மறுபடியும் தான் கர்த்தர் வந்துட்டு நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம வந்துட்டு விசுவாசத்துல எவ்வளவு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம வந்துட்டு நிதானித்து பார்ப்போம். மத்தேயுல 26வது அதிகாரத்துல 67, 68 வாசி. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்?
அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமென். அடுத்தது மார்க்ல 14:65 வாசி. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு நமக்கு நிறைய பேத்துக்கு அனுபவம் இருக்கும். சின்ன பிள்ளையில நம்மள வந்துட்டு பெற்றோர்களோ இல்ல மற்றவர்களோ நம்மள வந்துட்டு கன்னத்துல வந்துட்டு இல்ல ஸ்கூல்ல டீச்சரோ அரைஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம கன்னத்துல அரைஞ்சோம்னாக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கோபம் வரும். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் உண்டு. கன்னத்துல அரைஞ்சோம்னாக்க பயங்கர கோபம் வரும். ஆனா அன்னைக்கு கர்த்தரை வந்துட்டு கன்னத்துல அரையிறாங்க, அவருடைய முகத்துல வந்துட்டு எச்சிய துப்புறாங்க, அவரை கண்ணை மூடி கட்டிட்டு அவரை வந்துட்டு குட்டுறாங்க. ஸோ இந்த அனுபவங்கள் நமக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்துட்டு நடந்திருக்கும். ஆனா அதவே நம்மளால வந்து சகிச்சு கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் இது எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு சகித்து கொண்டார், பொறுமையோட இருந்தார். எதற்காக? நமக்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவ்வளத்தையும் வந்துட்டு பொறுத்து கொண்டாருங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். அதே போல அவருக்கு எதிராக வந்துட்டு ஏகப்பட்ட தூஷணமான வார்த்தைகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு பேசினாங்கிறதையும் நாம வந்துட்டு வசனத்தின் மூலியமா வந்துட்டு பார்க்க முடியும். அடுத்தது மார்க்ல 15வது அதிகாரத்துல முதல் வசனம். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் மற்ற யூதர்களும் வந்துட்டு அவரை வந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்துட்டு நிறைய பொய் சாட்சிகளை சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இயேசுவின் வாயினாலே வருது, நான் வந்துட்டு பிதாவின் வலது பாரிசத்துல மனுஷகுமாரன் வருவதை நீங்க பாப்பீங்கன்னு இது ஒரு தூஷணமான வார்த்தைன்னு சொல்லி, இது நியாயப்பிரமாணத்தின்படி இது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை இவர் செய்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் வந்து பிலாத்து இடத்துல வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பிலாத்து விசாரணை பண்றாரு. இவர் இடத்துல வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு ஏரோது கிட்ட அனுப்புறாரு. அங்க ஏரோதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க கர்த்தரை வந்துட்டு நிறைய வந்துட்டு அவரை வந்து கேலி பண்றாங்க. திருப்பி மறுபடியும் 2வது முறை வந்துட்டு பிலாத்து கிட்ட வந்துட்டு மறுபடியும் கொண்டு வராங்க. அங்க வந்து பிலாத்து வந்துட்டு அவரை எப்படியாவது வந்துட்டு விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நிறைய வழிகளை வந்துட்டு பார்த்தாலும் வந்து அங்க வந்து ஜனங்கள் வந்துட்டு அவருக்கு எதிராகவே வந்துட்டு கோஷம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து கடைசியா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அங்க வந்துட்டு பிலாத்து வந்துட்டு ஜனங்க முன்னாடி வைக்கிறாரு. வாசிப்போமே. லூக்கால 23:17-19 அப்புறம் 25. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்து நிமித்தம் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு பரபாஸ் வந்து எப்பேற்பட்டவன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. அங்க வந்து பிலாத்துக்கும் நன்றாகவே தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை நன்றாக அறிந்து கொண்டு அங்க வந்து ஜனங்களுடைய அமளி வந்துட்டு அதிகமாக இருந்தனால வந்துட்டு உங்க பண்டிகை தோறும் வந்துட்டு ஒருவனை நாங்க வந்துட்டு ஒரு குற்றவாளி நாங்க வந்து விடுதலை பண்ணுமே, நான் வந்து இயேசுவை விடுதலை பண்ணிட்டுமான்னு கேட்கிறப்ப அவர்கள் அங்க கூட்டத்தார் யாருமே வந்துட்டு சம்மதிக்கல. அங்க பரிசேயர்கள் வந்துட்டு அங்க இருக்கிற ஜனங்களை வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு எதிராக வந்துட்டு கோஷங்களை போட்டு அவரை வந்துட்டு சிலுவையில அறையும் சொல்லி அவங்க வந்து கூட்டிட்ட நிமித்தம் வந்து கர்த்தர் வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்துக்கு வந்துட்டு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்ப அவர் வந்துட்டு சிலுவையை வந்துட்டு அவர் வந்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவர் தலையில முள்முடி வைக்கிறாங்க, எச்சி துப்புறாங்க, அவரை வந்து கேலி பண்றாங்க, அறையிறாங்க, எல்லா விஷயங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு நடக்குது. அவரை சுத்தி அந்த ரோமர்கள் வந்துட்டு அவருடைய அந்த சிலுவை மரணமானது ஒரு பயங்கரமான மரணம் அந்த காலகட்டத்துல. ஏன்னா அவருடைய உயிர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு ஒரு நாள் முழுக்க வந்துட்டு சிலுவையில தொங்க விடுவாங்க. ஆனா கர்த்தரோ வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்துட்டு சிலுவையில வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக வந்துட்டு அவர் ஒவ்வொரு ரத்தத்தையா சிந்துறாரு. அவர் அந்த 6 மணி நேரம் அந்த தொங்குற நேரத்துல அங்க நடந்த ஜனங்கள் 3 நாளைக்குள்ள நான் வந்து இந்த ஆலயத்தை வந்துட்டு கட்டுவேன்னு சொன்னானே, இவ வந்து மற்ற ஜனங்களை எல்லாம் ரசித்தானே, ஆனா தன்னைத்தானே வந்து ரசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாவும் கேவலமாவும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் அவங்க கூட இந்த சிலுவையில அறையப்பட்டு இருந்த அந்த 2 கள்வர்களும் வந்துட்டு அவரை வந்துட்டு நிந்தித்தார்கள்னு போட்டிருக்கு. அதுல வந்துட்டு ஒருவன் வந்துட்டு நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டு எங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு நிந்தித்தார்கள்னு சொல்லி நம்ம வந்துட்டு வசனத்தை பார்க்கிறோம். ஆனா இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பேசுறாரு கர்த்தர் வந்துட்டு பிதாவுகிட்ட வந்து ஜெபம் பண்றாரு. லூக்கா 23 வாசிப்போமே, 33, 34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். ஆமென். இப்ப அந்த நேரத்துல அவர் சிலுவையில தூங்கி அந்த வேதனையான நேரத்திலையும் வந்துட்டு பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்முடைய மீறுதலுக்காக அவர் வந்துட்டு எந்த விதத்துல வந்துட்டு அவர் நொறுக்கப்பட்டாலும் அவர் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை எப்பொழுதுமே வந்து மன்னிக்கிறவராக தான் இருக்கிறாரு. எப்ப அவருடைய அந்த மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதையும் நாம விசுவசித்து நாம வந்து புது சிருஷ்டியாக மாறி நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நாம அறிக்கையிட்டு இல்ல எப்பயாவது வந்து திருப்பி நாம வந்துட்டு அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நாம வந்து கிறிஸ்துக்குள்ள வந்து புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆனா புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையில உள்ள பழைய சம்பவங்கள் மறுபடியும் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல வெளிப்படும் பொழுது பாவத்துக்குள்ள விழும் பொழுது நாம வந்துட்டு ஏன்னா கர்த்தரோட நாம வந்து ஞானஸ்தானத்தின் மூலியமா வந்துட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கோம். அப்ப ஒருவன் முழுகினவன் தன்னுடைய கால்களை மாத்திரம் கழுவினால் போதுங்கிறப்ப நாம அனுதினமும் ஏதாவது ஒரு பாவத்துல வந்துட்டு விழுகிறப்ப நாம மனம் திரும்புவதற்கு ரெடியாக இருக்கணும். நம்மளுடைய இருதயம் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு கடினப்பட்டு போகக்கூடாது. பாவத்தின் நிமித்தம் நாம வந்துட்டு எந்த ஒரு காரியத்திலையும் நாம வந்துட்டு கடினப்பட்டு போகக்கூடாதுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. 1 பேதுருல 3வது அதிகாரத்துல 18வது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். ஆமென். அவர் எதற்காக வந்துட்டு துன்பப்பட்டார், எதற்காக காயப்பட்டார் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க அவருடைய அந்த சிலுவை மரணத்தை முழுக்க வந்து நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய பாவம், ஏன்னா நாம பாவம் செஞ்சோம்னா அதே மாதிரியான தண்டனை தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஆனா அது கிடைக்காம இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கொடூரமான அந்த மரணத்தை வந்துட்டு அவர் தன்னுடைய மாம்சத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அப்ப அந்த அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வசனம் நன்றாகவே தெரியும். அப்ப அந்த மரணம் எப்பேற்பட்ட மரணம் என்பதை குறிச்சுதான் நம்ம வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு தியானிச்சு பார்த்தோம். கர்த்தர் வந்துட்டு என்ன மாதிரியான துன்பங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு பட்டாரு. அவர் நமக்காக அந்த ஊழியத்தின் நாட்கள்ல அந்த 3 வருஷமும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவர் பட்ட துன்பங்கள் வேதனைகள் வந்துட்டு இருக்குது. அவர் அதற்கு மத்தியிலும் வந்துட்டு நற்கிரிகளை செய்கிறவர்களாகவும் இருந்தாரு. அவர் வந்து நேரம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே அவர் அனுதினம் எப்பொழுதுமே வந்துட்டு ஜெபத்திலேதான் வந்துட்டு அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதே போல சீஷர்களோடும் ஜெபம் பண்ணிக்கிறாருங்கிறதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப நமக்கு தனிப்பட்ட உறவு கர்த்தரோட இருந்துச்சுனாக்க பாவத்தை மேற்கொள்வது மிகவும் ஒரு எளிமையான காரியம். வாசிப்போமே, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான்ல 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஆமென். ஆமென். இப்ப பாவத்தின் சம்பளம் வந்து மரணம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நிறைவேறினது அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்க அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுதான் அந்த வசனம் வந்து காட்டுது. அந்த அன்பு எப்படின்னாக்க தேவன் மறுபடியும் வந்துட்டு நாம வந்துட்டு தேவனோட இந்த பூமியில ஒப்புரவாகி அவர் வரும் பொழுது நாம வந்துட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு தேவனே வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு வெளிப்பட்டார்.
ஏன்னா 1 யோவான் 3:16 சொல்றது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு செய்தது போல நாம நம்மளுடைய சகோதரர்களை வந்துட்டு நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. அப்ப முதல்ல நான் வந்துட்டு என்னை நேசிக்கிறேனா, எனக்கு என் மேல வந்து முழுமையான அன்பு இருக்குதா, என்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு நான் மற்றவர்களையும் நான் வந்துட்டு என்னால நேசிக்க முடியும். சோ இதுதான் வந்து கர்த்தர் வந்துட்டு அந்த முதல் 2 கட்டளைகள்ல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நாம சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறதற்காகவே வந்துட்டு அவர் நமக்காக வந்துட்டு அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக அவர் எல்லா நிந்தனைகளையுமே அவர் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு மேற்கொண்டார். கடைசி ஒரு வசனமா வந்துட்டு ஏசாயா 53:3 வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் பண்ணாரு. ஆனா நாமும் நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இதுதான் முக்கியமான வார்த்தை. அவரை எண்ணாமற் போனோம்னாக்க அவருடைய பாடுகளை குறிச்சு நாம வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு பாடுகளுமே வந்துட்டு நம்முடைய பாவத்துக்காக தான். இன்னைக்கு நான் ஒரு தவறான வார்த்தை நான் பேசிட்டேனாக்க அது வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தையை நான் வந்துட்டு பேசுறதுக்கோ என் சரீரத்துல ஒரு பாவம் வந்து நான் செய்வதற்கோ மற்றவர்களை நான் நிந்திப்பதற்கோ எனக்கு வந்துட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எனக்கு வந்துட்டு உரிமை இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்மை நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா எனக்காக வந்துட்டு எனக்குள்ள இருக்கிற தேவன் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் வந்து நொறுக்கப்பட்டாருங்கிற அந்த சிந்தனையை எப்பொழுதுமே நமக்குள்ள வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நாம வந்து சோதனைக்கு உட்பட்டாலும் நாம அதுல வந்துட்டு அதை வந்து எளிமையாக வந்துட்டு மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை எப்பொழுதுமே நாம சுதந்திரித்து கொண்டவர்களாக இருப்பதற்கும் அதே போல அவர் வருகையின் போது நாம எல்லோருமே மறுரூபமாக்கப்படணும்னு சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம் அப்பா. ஆனால் நீங்கள் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. அப்பா தேவனே, இதோ இந்த நேரத்துல இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் பிள்ளைகளையுமே அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஜீவன் உள்ளவரை எங்களுடைய ஜீவன் வந்து பரிபூரணம் அடைவதற்காக தான் வந்துட்டு நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்கிறத நாங்க எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு இதோ இந்த நேரத்துல நீங்க அந்த 3 ஆண்டுகள் வந்துட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் பட்ட பாடுகளை குறித்து உங்களுடைய வீட்டாரும் அதே போல உங்களுடைய ஊராரும் உங்களுடைய சொந்த ஜனங்களும் உங்களை வந்துட்டு வெறுத்து தள்ளினாங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்துட்டு அநேகர் வந்துட்டு அதை ஏளனமாக எடுத்துக்கொண்டார்களப்பா. அப்பா தகப்பனே, இதோ இது எல்லாவற்றையுமே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாகவே நீர் பொறுத்து கொண்டு நீர் உண்மையை வந்துட்டு வெறுமையாக்கி தாழ்மையோடு நீங்க இருந்தீங்கப்பா. அந்த தாழ்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. எங்கள் சகோதரருக்குள்ளாக எங்களுக்கு எந்த ஒரு பிரிவினைகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையுமே உங்களுடைய வசனத்தை கொண்டு நாங்கள் நிதானிச்சு ஒருவர் மேல ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். எப்படி அதை வந்துட்டு உங்களுடைய வசனத்தின் மூலியமாக விட்டு கொடுத்து நாங்கள் எல்லாவற்றையுமே வந்து உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏன்னா நீங்க வந்துட்டு யோவான் 12:48 சொல்லி இருக்கீங்க, நீங்க வந்துட்டு கடைசி நாள்ல என்னுடைய வார்த்தையின் மூலியமா தான் ஒவ்வொருவரையுமே நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்க யாரும் வந்துட்டு உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு படித்து அதை வந்துட்டு முழுமையாக விசுவசிக்கிற பிள்ளைகளாக தான் இருப்பதற்கு நீங்க எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இந்த ஜெபிக்கிறோமப்பா. எங்களுக்குள்ளாக உங்களுடைய வார்த்தைகளினாலே எவ்விதத்திலும் அவிவிசுவாசம் வந்துட்டு இல்லாதபடி நீங்க வந்துட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. அப்பா தகப்பனே, உங்களுடைய வருகையின் நாள் அன்னைக்கு எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவ அனைத்துமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளின் போது நாங்க வந்துட்டு குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. நாங்கள் அனுதினமும் எங்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் அந்த எல்லாவற்றை சோதனைகளும் நாங்கள் வந்து ஜெயம் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த தாழ்ந்துகளை நாங்க முழுமையாக பயன்படுத்தி
ஆவியின் கனியில எப்பொழுதுமே உமக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லோருக்குமே, இந்த வீட்டு சபையார் அனைவருக்குமே எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத சாத்தானையுமே பிசாசின் கிரியைகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே போ என்று கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவனுள்ளவரே, ஒவ்வொருவருக்கும் அப்பா அவர்கள் அனுதினமும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உண்மை பின்பற்றி வருகிறார்கள் அப்பா. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்க அவர்களுக்காக உங்களுடைய சரீரத்துல காயப்பட்டிருக்கீங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால எல்லோருமே வேதனைகள், வியாதிகள் இருந்து முழுமையாக விடுதலை அடைந்து விட்டோம் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஜீவனுள்ளவரே, ஒவ்வொருடைய தேவையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதே போல உங்களுடைய சித்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு சித்தம் வச்சிருப்பீங்கப்பா. அவர்கள் எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது உம்மை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் என்ன காரியத்தை செய்து முடிக்க நீர் என்னை அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன்னு சொன்னார்ப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய சரீரத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவயங்களாக இருக்கிறோம் அப்பா. அந்த அவயங்கள் தன் வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் உங்களுடைய சித்தத்தின்படி நாங்க உமக்கு ஊழியம் பார்க்கணும்ப்பா. அது நீங்க ஒவ்வொருவருக்கும் நாங்க இதுவரைக்கும் நாங்கள் தெரியாமல அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அப்பா தகப்பனே, இந்த நேரத்துல நாங்கள் ஒரு சபையாக உமக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வருகை நாள் வரைக்கும் நாங்க முழு விசுவாசத்தோடு இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபத்தையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.